வணக்கம், நான் உங்கள் ரவி. ஆஸ்ட்ரோ ஆல்ஃபா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிரக யுத்தம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன சார் கிரக யுத்தம்? ஒரு ஜாதக கட்டத்தில் ஏதோ ஒரு ராசியில் 5 கிரகங்கள் 5 பிளானட்ஸ் ஒன்றா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த நம்ம கட்டத்தை எடுத்துக்கலாம். இப்போது பர்டிகுலராக மகர ராசி எடுத்துக்கலாம். இந்த மகர ராசிக்குள்ளே இப்போ வந்து சாட்டன், ஓகேவா? ஸோ சாட்டன், மெர்க்குரினா புதன், சூரியன், சந்திரன், ஓகே, அண்ட் மார்ஸ், செவ்வாய். ஸோ இப்போ இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா சனி, புதன், சூரியன், செவ்வாய், சந்திரன் 5 பேர் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு 5 கிரகங்கள் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் கிரக யுத்தம். சரி, இந்த மாதிரி கிரக யுத்தம் நடந்தால் பலன் எப்படி சார் சொல்கிறது? கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிட்டாங்க. அப்படிங்கும்போது இதில் யார் ஜெயிக்கிறாங்க, இந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறாங்க? பொதுவாகவே இந்த கிரக யுத்தத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு தான் விஜயம். பட் செவ்வாய் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற கிரகங்களுடைய டிகிரி அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ செவ்வாய் ஒரு மிக்ஸில் இருந்துட்டாலே வந்து கண்டிப்பாக அங்கே செவ்வாய்க்கு விஜயம். அதை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். செவ்வாய் இல்லை அப்படின்னா அந்த கிரக யுத்தத்துடைய ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். பட் எய்தர் வே ஏதோ ஒரு ராசி கட்டத்தில் 5 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்திருந்தால் அதற்கு பேர் தான் கிரக யுத்தம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.